நயினா நாகேந்திரன் அண்ணா நிறைய உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு. அவர் முதல் படி சொல்றது ராமராஜ்யம் இங்கு உருவாக்கப்படும்னு சொல்றாரு. இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அப்ப இங்க முருகனை கடவுளா ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் அவர் இல்லையா? முருகனுடைய ஆட்சி நடக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல நம்ம தெளிவா நமக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ராமருக்கு இங்கு வேலை இல்லை. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா அவர் சொன்னார்ல கம்பராமாயணம். கம்பராமாயணம் 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுதான். அதற்கு பிறகுதான் கம்பராமாயணம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆதியிலிருந்து எடுத்தோம்னா அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், திருமுருகாற்றுப்படை, ஔவையாருடைய நூல்கள், இது எதுலையுமே ராமாயணம் சொல்லப்படவே இல்லை. ராமரை பற்றி எந்த குறிப்புமே இல்லைங்கிறது இலக்கியங்கள் நமக்கு தெளிவா சொல்லி இருக்குல்ல. அதையெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு தமிழன் தயாரா இருக்கிறாங்கிறதுக்கு அவர் துணை போக போகிறாரா? அப்ப நீங்க முருகனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் எல்லாத்தையும் அழிப்பதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடுறாங்களோ? நான் கேட்கிறேன், முருகனுக்கு நம்ம செம்மறிக்கடா வெட்டி பலியிடுகின்ற வழக்கம் இருக்குல்ல, அது தமிழர்கள் மரபுல இருக்கிறது தானே ஒண்ணு. அடுத்தது, என் மாமா மச்சன பங்காளியை தானே எங்க கோயில்ல போய் முருகனுக்கு பூசை பண்ற வழக்கம் இருக்கு. என் செல்லக்குமாரசாமி கோயில்ல, முருகன் கோயில்ல, அம்மன் கோயில்ல எங்க மாமா மச்சன பங்காளிக்கு தானே எங்க போய் பூசை பண்றோம். அந்த மரபுகள் எல்லாத்தையும் விட சொல்றாங்களா? ராமர்னு சொல்லி வந்துருச்சுன்னா அது ஒரு ஆதிக்க சக்தியா மாறிக்குது இல்லையா? அப்ப அததான் அவர் அங்க பரிந்துரைக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்த கேள்வியை நான் வைக்கிறேன். அதே பேட்டியில நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைவில் வருகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், சனாதனத்தை எக்காலத்திலும் உங்களால் அழிக்க முடியாது, காலகாலத்துக்கும் அது இருக்கும்னு சொல்றாரு. அது எந்த அர்த்தத்தில் அவர் திரும்ப அதெல்லாம் உள்ள கொண்டு வராரு? அவருடைய கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார அவர் எப்படி அப்படி ஒரு பதிவை இடலாம்? நான் சொன்ன சனாதனம்ங்கிறது அவருக்கு என்ன அர்த்தம் புரியாதா என்ன? அப்ப தமிழர்களுடைய மரபுல சனாதனம் இருக்கான்னு சொன்னா இல்ல. ஆனா அது ராமாயணத்துல இருக்கலாம், அல்லது வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். தமிழ்நாட்டில் சனாதனம்னா எப்படி பார்க்கப்படுகிறதுங்கிறது ஐயாக்கு எல்லாத்துக்குமே அது தெளிவா தெரியுமே. எப்படி பார்க்கப்படுகிறது? ஒரு ஆதிக்க சக்தியான பார்ப்பனர் தலைமையின் கீழ் மற்ற சாதிகள் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு காலகாலத்துக்கு நாங்க பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்களை சூத்திரர்களாக வைக்கின்ற வழக்கத்தை மீண்டும் இங்கே கொண்டு வர போகிறாரா? அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகிறாரா? ஏன்னா அவர் அந்த பேட்டியை நீங்க தொடர்ச்சியா முழுமையா நீங்க போடாம விட்டுட்டீங்க. அவ்வளவு ஆதிக்கமா சொல்றாரு.